இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல் அழகான ஒரு எபிசோட். இங்கே அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஒரு பாண்டிங் வந்து சகலைக்குள்ளே அந்த ஒரு பிரதரோட பாண்டிங்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கும் அழகாக காமிச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சகலைகள் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, சகலைகளுக்குள்ளே அந்த பாண்டிங் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னு மோஸ்ட்டாக அவங்களுக்குள்ளே தான் அந்த பொறாமை போட்டியெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா மறுபடியும் கடைக்கு கிளம்புறாரு நம்ம குமரன். அதுக்கு முன்னாடி வந்து கடையில் ஆர்டர் வருது. ஆனால் ஆர்டர் கொடுக்குறவருக்கு சுத்தமாக குமரன் மேலே நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அப்படி இப்படி சமாளித்து ஆர்டரை வாங்கிடுறாங்க நிவினும் டைலர் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் ஆர்டரை வாங்கினாலும் இன்னொரு பக்கம் நிவின் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல இருக்குது. இங்கே வந்து மறுபடியும் கடைக்கு போகிறேன் அப்படின்ன உடனே கங்காவுக்கு டவுட் வருது. எதுக்கு மறுபடியும் கடைக்கு அப்படின்ற மாதிரி. நீ கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வராத கங்கா அப்படின்ற மாதிரி குமரன் சொல்கிறாரு. வீட்டில் இருக்கவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் மேலே வந்து சந்தேகப்படுறாங்க. அந்த ஒரு அன்பாக அக்கறையாக அனுசரணையாக பேசுகிறது அப்படிங்கிறது கங்கா கிட்டே இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அந்த பொறாமை நம்மளுக்கு கிடைக்கல, காவேரிக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலும் பொறாமையும் மட்டும்தான் இப்போதைக்கு கங்கா கிட்ட இருக்குது. முழுக்க முழுக்க புருஷன் கஷ்டப்படுறானே அப்படின்றத கூட யோசிக்கல. அதுலேயும் இன்றைக்கி ஹைலைட்டு அந்த கீழே வந்து நின்று பேசும்போது விஜயும் குமரனும் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ ஒரு கன்சனாக இருந்துச்சு விஜய் குமரன் மேலே. அது மட்டும் கிடையாது, அவ்வளோ எமோஷ்னல் ஆகி உடஞ்சி பொண்டாட்டி வந்து சப்போர்ட் பண்ணல, சகலை வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு, கேட்குறாரு அக்கறையா அப்படின்னு சொல்லி அந்த ஹக் பண்ணி தேங்க் பண்ணதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க அந்த சகலைகளோட பாண்டிங்கை. இங்கே டைலர்ஸை வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம குமரன். இன்னொரு பக்கம் 2 சகலைகளும் வந்திருக்காங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி. அப்போ கூட அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேச்சு இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பிரதர் அப்படிங்கிறது, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்தளவுக்கு அவரை தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டு இவங்க வந்து குழந்தைங்க மாதிரி படுத்து தூங்கிட்டு 2 பேரோட கனெக்ஷன் குமரனோட இருக்கிறத வந்து சீக்வன்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாரு குமரன். வீட்டில் இருக்க மாதிரியே கையெல்லாம் தூக்கி காவேரி மேலே போடுற ஞாபகத்தில் போடுறது, இங்கே நிவினை வந்து குமரன் காப்பாற்றுறது, அதுவும் அந்த ஷாலை போட்டுட்டு காவேரி மாதிரியே மாமான்னு கூப்பிடுறது, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படி இப்படின்ன உடனே அந்த ரிச் பாய் இதை வந்து காமிக்கிறாரு அப்படின்ட்டு, ஏய் தரையில் படுத்து தூங்குறாரு அவரை போய் அப்படி சொல்கிறேன் நிவினை அப்படின்ட்டு, சும்மா பண்ணுன்னு ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு அதையும் நம்ம விஜய் வந்து பெருசாக எடுத்துக்காமல் கிளம்புறது. நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த பிரதர்ஸோட பாண்டிங் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கோஆர்டினேஷனோட அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு.